எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற நாம் சில வேளைகளிலே சோர்ந்து போக முடியும். எந்த ஒரு எழுப்புதலுக்கும் ஜெபம் ஒரு முன்னோடியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமான ஜெபங்கள், நெடுநாளாக பல வருடங்களாக ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை காத்திருக்க சொன்னார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக காத்திருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அது நிறைவேறும் என்று தெரியாது. சடுதியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே போல நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் சடுதியிலே, suddenly it will come. Don't give up praying. Keep praying. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதலை சீக்கிரம் நிச்சயம் சந்திக்க போகிறோம். ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வரப்போகிறார்.